மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 24 அதிகாரம் 6 வசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இன்றைய மன்னாவின் தலைப்பு உண்மையாய் கர்த்தரை தேடும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் 5 அதிகாரம் 4 மற்றும் 6 வார்த்தைகள் சொல்லுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரை தேடும்போதுதான் நாம் பிழைத்திருப்போம். அவரை தேடுகிறவர்கள் தான் ஆத்மாவிலே பிழைத்திருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. குறைவின்றி நடத்துகிற நம் ஆண்டவர். அவரை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நன்மையினால் திருப்தி அடைகிறார். சாலமோன் ராஜாவை தகப்பனாகிய தாவீது பார்த்து சொன்ன வார்த்தை 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 28 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. மகனாகிய சாலமோனே, உன்னுடைய உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ அவரை சேவி. நீ தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். நீ தேடாவிட்டால் உன்னை என்றைக்கும் கைவிட்டு விடுவார் என்கிறதானே வார்த்தையை கடைசி நாட்களிலே அவன் கேளாமல் போனான். வார்த்தைக்கு இணங்காமல் போனான். கடைசி நாட்களிலே அந்நிய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வடிவி போக பண்ணினார்கள். ஆண்டவரே அவனுக்கு 2 முறை தரிசனமாகியும் கூட, அவன் எச்சரித்த போதிலும் கூட அவன் இணங்காதபடிக்கு வாயிலே சிக்குண்டவனாக மோசம் போனான். பாருங்கள், கேட்கிற அருமையான தேவச்சனமே, 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே நாம் 26 அதிகாரத்திலே 5 வசனத்திலே நாம் பார்க்கும்போது உசியா என்கிற ராஜா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவனுடைய காரியங்களை, அவன் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். ஆனால் அவன் கொஞ்சம் பலப்பட்ட போது, கொஞ்சம் விருத்தி அடைந்த போது, அவன் கொஞ்சம் ஆசீர்வாதமாய் காணப்பட்டதான வேளையில் அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை வந்தது. ஆண்டவரையே சார்ந்திருந்தவன், அவரையே பற்றி கொண்டிருந்தவன், அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தையை சாத்தான் கொண்டு வந்தான். நிமித்தமாக ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய, காட்ட வேண்டிய தூபக்கலசத்தை இவன் காட்டும்படி அவன் துணிந்து சென்றதினாலே ஆசாரியர்கள் எல்லாம் தடுத்த போதிலும் அவன் மிகுந்த கோபாவேசத்தோடு தூபக்கலசத்தை பிடித்துக் கொண்டு தூக்கி காட்ட முற்பட்ட போது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் தோன்றியது. அவன் தன்னுடைய மரண நாள் வரைக்கும் அவன் குஷ்டரோகியாய் அவன் காணப்பட்டான். நிலை மிகவும் பரிதாபமாய் காணப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை தேடுங்கள். எப்படி தேட வேண்டுமாம்? இருதயத்தோடு தேடு, சந்தேகப்படாமல் தேடுங்கள். எரேமியா 29 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினீர்களேயானால் தேடுகையில் உங்களுக்கு அவர் தென்படுவார்,
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் சில காலங்கள் போகட்டும் என்று சொல்லி அந்த நாளுக்காக நீங்கள் காத்துராத படிக்கு, பொறுமையை கையாளாத படிக்கு, இதுவே இரட்சணிய நாள், இதுவே அவரை தேடுகிற வேலை என்கிறதை அறிந்து உணர்ந்து தேடுங்கள், கண்டடைவீர்கள். கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு தேடுங்கள், தாழ்மையோடு தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள். உங்களுக்கு அவர் தென்படுவார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். நீங்கள் நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறி இருக்க படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அவரை தேடுகிறார்கள். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அவரை தேடுகிறதான தேவ பிள்ளைகள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டுதான தேவ பிள்ளைகள், அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஆனால் அவருடைய நாமத்தை குறித்து மென்மை பாராட்டாத, அவரை தேடாத, அவரை நம்பாதவர்கள் முறிந்து விழுந்து போகிறார்கள். எனவே நாம் முறிந்து விழுந்து போகிறவர்களாய் அல்லாத படிக்கு எல்லாவற்றிலும் எப்போதும் எழுந்து நிமிர்ந்து இருக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட அமைந்த வேளையில் ஒப்புக்கொள்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேட வேண்டிய கட்டாய நிலையிலே உடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. முழு இருதயத்தோடு தேடும் போதும், அதிகாலை வேளையில இருட்டோடு எழுந்து உம்மை தேட முற்படும் போது, தாழ்மையோடு உம்மை தேடும் போது ஆண்டவரே, நீ தென்பட்டு அவர்களை எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய தேவனாயிருக்கிறீரப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உண்மையாய் முழு இருதயத்தோடு தேடக்கூடியவர்களாய், உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், உம்மால் நடத்தப்படக்கூடியவர்களாய், உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் யாவரும் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.